Hi guys, welcome back to Jai Reaction. It's me Jiva. என்ன விஷயம்னு சொன்னா ஒரு 7 டேஸ்க்கு முன்னுக்கு நினைக்கிறேன், ஒரு 6-7 டேஸ் இருக்கும். ஒரு ரியாக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நம்மவர்களின் படைப்பு நம்ம படைப்பு அப்படின்னு சொல்லி த ஸ்டோரி ஆஃப் அஸ் அதோட ஒரு டீசரோட ரியாக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, பார்க்காதவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. என்ன விஷயம்னு சொன்னா, நம்ம படைப்பு ஒன்று, நம்ம மலையத்துல இருந்து ஒரு படைப்பு வரப்போகுது. அந்த டீசர் கூட வந்து ஒரு 5 மந்த் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவோன்ட்டு அந்த டீசர் ரியாக்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஒஃபிஷியல் பேஜான டைம் பாக்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கும். நல்லா இல்லைனா அதுக்கான லிங்கே மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. 20th டிசம்பர் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி. இந்த டிசம்பர் 2024 28th ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த போஸ்டர்ஸ் விட்டுருக்காங்க. எங்க ஷோ என்ன, எத்தனை மணி ஷோஸ் இருக்கு, எந்த ஹாலில் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தான். டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைட்டில் என்னன்னு பார்த்தோம்னா த ஸ்டோரி ஆஃப் அஸ். டைரக்டர் வந்து சர்வைஸ் அப்படிங்கிறத தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து சான் எக்ஸிஸ், அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மெயின் கேரக்டர்னு சொன்னோம்னா நம்ம சசிநாத், அனுஷ் விமல், இவங்க தாங்க நம்ம மெயின் கேரக்டரு. எங்க ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னா பூண்டுலேயாவில் சத்யபவான் ஹால் அப்படின்னு ஒரு ஹால் இருக்கு, அந்த ஹாலில் தான் ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 7-7 ஷோஸ் இருக்குது அடுத்தடுத்தா. கட்டாயம் போயிட்டு பாருங்க. ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான் இது. என்ன சொன்னா, அதுக்கு முன்னாடி டீசர் ஒன்று இருந்தேன், அது வந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருந்தது. இது ப்ரொமோஷன் வீடியோ, ஒரு ப்ரொமோஷனுக்காக இந்த வீடியோவை நான் பண்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது கதையோட மையக்கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, ஃபுல்லாகவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு தான் சொல்லணும். சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்கிறப்ப ஒரு மருத்துவத்துறையில ஒரு மறுமலர்ச்சி கொண்டுட்டு வரணும்ட்டு ஒரு குழு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து அதை தடுக்கிறதுக்காக இன்னொரு குழு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒரு மையக்கருத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதுதான் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துட்டு போக போறாங்க. டியூரேஷன் வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு 30 நிமிஷம் தான். பட் அதுக்குள்ள நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொன்னா, படம் வந்து டெக்னிக்கலா பார்த்தோம்னு சொன்னா குவாலிட்டியா ப்ரொஃபஷனலா படத்தை கொடுத்துருக்காங்க. மியூசிக் கூட வந்து வெளியில இருந்து எந்த மியூசிக்குமே எடுக்கல, ஃபுல்லாவே ஓவனா கிரியேட் பண்ணியிருக்காங்க, அவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்தியன் ஃபிலிம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட எஃபர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஒரு இந்தியன் ஃபிலிம் அளவுக்கே ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மெயினா இந்த விஷயத்துல இதுல பார்த்தோம்னா 2D ட்ரை பண்ணியிருக்காங்க, 2D அனிமேஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தோம்னு சொன்னால் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி 3D அனிமேஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னடா 30 நிமிஷத்துல இதெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து இது அவ்வளவுமே உள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. இது எல்லாத்தையுமே இதை காட்டணும் அப்படின்ட்டு, ஒரு இந்தியன் ஃபிலிம் ஸ்டாண்டர்ட்க்கு ஒரு படம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையவே அவங்கள்ட்ட எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மியூசிக், எடிட்டிங், இது எல்லாமே ஒரு இந்தியன் ஃபிலிம் அளவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சு தான் அவங்க ஃபுல்லாகவே அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு படத்தை பார்க்கலாம். ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அவங்க ஃபோட்டோ எஃபோர்ட்னு சொன்னால் ஒரு 100% இல்லை, 100 கூட சொல்ல இல்லாத ஒரு 200% இந்தியன் ஃபிலிம்க்கு ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கட்டாயம் போயிட்டு படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்க. எங்கன்னு சொன்னா பூண்டுலோயா, முக்கியமா அங்கதான் பூண்டுலோயாவில் சத்யபவான் ஹால் அப்படின்னு ஒரு ஹால் இருக்கு, அங்கதான் ரிலீஸ் பண்ண போறாங்க 28th டிசம்பர். ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் ஷோ வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஷோ இருக்கு, கட்டாயம் போயிட்டு பாருங்க. டைம் இருந்தால் போயிட்டு கட்டாயம் பாருங்க. நீங்கள் கொடுக்க போகிற சப்போர்ட் தான் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால நம்ம மலையத்துலேருந்து ஒரு படம் ஒன்று வருது, அதனால நம்ம சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நம்ம மலைய சைடில் இருக்கவங்க, கிட்டத்தில் இருக்கவங்க கட்டாயம் போயிட்டு பாருங்க. ஏன்னா ஃபுல்லாகவே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறப்ப ஒரு தியேட்டரில் போயிட்டு நீங்கள் ஒரு படத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் இதில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் ஒரு தியேட்டரில் ஒரு ஷாப் ஒன்று இருக்கும், கண்டிப்பாக ஒரு கேண்டி ஷாப் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த டிக்கெட்டுக்கு தான் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க, டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் தியேட்டரில் போயிட்டு பார்த்தா ஒரு படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால கண்டிப்பாக போயிட்டு பாருங்க.
ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த ஒரு படத்துக்காக. நம்ம மலையாளத்துலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால கட்டாயம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிற கட்டாயம் சொல்லுங்க. அதுக்காக தான் அவங்களும் வெயிட் பண்ணியிருக்காங்க, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சின்ன ப்ரொமோஷன் வீடியோ தான், பட் கட்டாயம் பாருங்க. என்னால் முடியாது, நான் இப்போ மலேசியாவில் இருக்கேன், அதனால எப்படி நேரடியாக போயிட்டு பார்க்க முடியாது. பட் பக்கத்தில் இருக்கவங்க எப்படியாவது போயிட்டு படத்தை பாருங்க, கண்டிப்பாக பாருங்க. பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் நான் படத்தை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம், இவ்வளோதான். ஓகே, படத்துக்கான அவங்களோட ஒஃபிஷியல் பேஜுக்கான லிங்க் மேலே டிஸ்கிரிப்ஷன் மேலே கமெண்ட்டில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம யூடியூப்பில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன், பட் இது முக்கியமாக ஃபேஸ்புக்கில் போடணுங்கிறத தான் இந்த வீடியோ செஞ்சுட்ருக்கேன். அதனால யூடியூப் சேனல் லிங்க்கும் மேலே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அவங்களோட ஒஃபிஷியல் பேஜுக்கான லிங்க் மேலே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கட்டாயம் எல்லாரும் போவீங்க, பார்ப்பீங்க, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். ஃபுல் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும், அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் தாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். அடுத்தடுத்த அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன்.